நம்ம எல்லாருமே எப்பவும் யாராவது ஒருத்தர் நம்ம மேலே அன்பாகவும் உதவியாகவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நம்ம மனசு அப்படி ஒருத்தரை தான் தேடிக்கிட்டே இருக்குது. அது நம்ம அம்மா அப்பா, நண்பர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவங்க, இப்படி ஆயிரம் பேர் இருந்தாலும் எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்துகிற ஒருத்தரை தானே நம்ம மனம் அதிகமாக விரும்புது. அப்படிப்பட்ட அன்பு நிறைஞ்ச மனிதர்களை பற்றியும் ஈரமான அவங்களோட மனசு பற்றியும் பேசுகிற நிகழ்ச்சி தான் இப்படிக்கு இவர்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடு மலையும் எங்கள் கூட்டன்னு பாடினார் பாரதியார். தன்னை சுற்றி இருக்கிற சகல உயிர்களையும் தான் உயிராக நேசிக்கிற மனசு தானே உலகத்தில் எல்லாத்தை விடவும் ரொம்ப பெருசு. இப்போ பார்க்க போகிற மனிதர்களோட பெயர் விஜய் ஜெயின், பீமராஜ். சென்னை மெரினா கடற்கரைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இவங்க வந்துடுறாங்க. இவங்களோட வருகைக்காக அங்கே பல்லாயிரக்கணக்கான புறாக்கள் காத்திருக்கு. இருந்து இப்போ ஒரு 680 கிலோ டெய்லி நாங்கள் போடுறோம். வாக்கிங்க்கு நாங்கள் நாகைக்கு ஒரு ஆள் நாங்கள் பார்த்தேன்னா ஒரு 5-6 பூரா இருந்துச்சு. சரி 5-6 பூரா பீச்சில் வந்துச்சுன்னா நாங்கள் பார்த்தோன்னே ஒரு கிலோ நாங்கள் கூட தீனி எடுத்துன்னு வரலாம். நாங்கள் ஒரு கிலோ நம்ம ஃப்ரெண்டு பீமராஜ் அவங்க கூட நாங்கள் 2 பேர் கூட தான் வரோம். காலைல டெய்லி ஒரு கிலோ நாங்கள் எடுத்துன்னு வந்தோம். 2008 ஸ்டார்ட் இது. ஒரு கிலோ தான் நாங்கள் போட்டோன்னா பூரா கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சு. 10, 15 அப்படியே ஏறினே போச்சு. அப்புறம் நாங்கள் கூட கொஞ்சம் 2 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ அப்படியே ஒரு ஆள் கேட்டுட்டு ஒரு 10 கிலோ, 15 கிலோ நாங்கள் டெய்லி 5 மணிக்கு வந்துட்டு எங்கே உட்காந்துட்டு அவனுக்கு டெய்லி கொடுத்துருந்தா நாங்கள் தீனி போட்டுன்னு தான் இருந்தேன் நாங்கள். அப்புறம் அதே கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகின்னு போச்சு. நாங்கள் கூட கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணியிருந்தேன் நாங்கள். அப்புறம் என்ன 50 கிலோ, 100 கிலோ இப்போது வரைக்கும் 2008 இப்போ வரைக்கும் 680 கிலோ டெய்லி நாங்கள் போடுறோம். days மழை வந்தால் சரி, சுனாமி வந்தால் சரி, நாங்கள் என்ன வந்தால் சரி நாங்கள் வந்துட்டு தான் ஆகணும். அங்கே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் தீனி போடுவோம். அதில் வெள்ளைச்சோளம், மக்காச்சோளம், பச்சை பயிறு, உப்பு கடலை எங்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நாய்க்கு ஒரு பால், 2 கிலோ பால், ப்ரெய்டு, அப்புறம் என்ன காக்காக்கு கொஞ்சம் 5 கிலோ மிக்சரு டெய்லி அதை நம்ம ரூட்டிங் ஆயிடுச்சு. இப்போது தினம் சூரிய உதயம் ஆச்சு அப்புறமா தான் அவர் பூரா வயலில் தண்ணி போடுறாங்க. இல்லைன்னா முதல்ல சீக்கிரமாக வந்தால் கூட இவர் தண்ணி எடுக்க மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அது சூரிய உதயம் ஆச்சு அப்புறமா தான் தண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம புதுசாக செய்யலை, என் அப்பா செஞ்சார், அப்பாவுக்கு அப்பா செஞ்சார். அதை கல்ச்சர் வந்துகிட்டே இருக்கு, அதை செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்துட்டு நம்ம அது மாதிரி பண்ணுறோம். நாங்கள் இருக்க வரை கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் ஆகணும். ரிலேஷன்ஷிப் எப்போவுமே இருக்கும். நான்கு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தா என்ன பண்ண முடியும்? பலரும் பலவிதமாக யோசிக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த 4 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அறிவுச்சுடரை ஏற்றியிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, 25க்கும் அதிகமான கிராமங்களில் இலவச டியூஷன் சென்டர் நடத்துகிறாங்க இந்த அறிவுச்சுடர் இளைஞர்கள். நாங்கள்
அறிவுச்சுடர் கல்வி மையம் என்கிற ஒரு மையத்தை உருவாக்கி ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இரவு பாடசாலை தொடங்கி கல்வி பணியை மேற்கொண்டு வரோம். எங்களுடைய 5 இளைஞர்கள் நாங்கள் படித்து முடிச்சுட்டு எங்கள் கிராமத்தில் சென்னை நோக்கி கிராமத்துக்கு வரும்போது எங்களுடைய கிராமம் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தது. இது என்ன பண்ணால் நம்மளுடைய கிராமம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் யதார்த்தமாக திங்க் பண்ணி பார்க்கும்போது கல்வி வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதன் சார்பாக நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு செயல் கல்வி மூலமாக பண்ணாக்கா நம்மளுடைய கிராமம் வந்து வளர்ச்சி பெறும் என்று நாங்கள் நினச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் 5 பேர் சேர்ந்து, என்னுடைய பேர் துரை, டிப்ளமோ முடிச்சிருக்கேன். என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் சக்தி, அவர் PhD தமிழ் முடிச்சிருக்காரு. இன்னொரு நண்பர் தேவா, அவர் BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்காரு. இன்னொரு நண்பர் சிவபாலன் ஜுவாலஜி முடிச்சிருக்காரு. எங்களுடைய அண்ணன் ஃபவுண்டர் ஒருத்தர் இருக்கார், முருகன், MS முருகன். அவர் வந்து பார்த்திங்கன்னா BFA ஆர்ட்ஸ் முடிச்சிருக்காரு. எங்கள் 5 நபருக்குள்ளே யார் பணியில் வந்து இருந்தோமோ அவங்க மூலமாக முடிஞ்ச பண உதவி வாங்கிட்டு எங்களால் முடிஞ்ச சிம்பிளாக ஒரு டியூப் லைட்டு, ஸோ சின்ன பிளேஸு, ஒரு சில நம்மளுடைய காகிதங்கள் போட்டு கோணி பையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் போட்டு உட்கார வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய போர்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஒரு ரசிகர் மன்றம் போர்டு ஒன்று இருந்தது. எங்களுக்கு பலகை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு எங்களுடைய வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, அதை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் அந்த போர்டு வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 4 பிள்ளைங்கள் நடத்தும் போது அதை பார்த்து பக்கத்து வீட்டு பிள்ளைங்களும் அப்புறம் அடுத்த தெரு பிள்ளைங்களும் வந்து அப்புறம் பெரிய ஒரு கூட்டமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. அப்படின்னா ஒரு டியூஷன் இல்லையே, அதாவது ஈவினிங் டைமில் டியூஷன் இல்லைன்னு ஒரு ஏக்கம் அவங்களாம் இருந்ததோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. சொல்லப்போனால் கிராமத்தில் ஒரு நேரத்தில் சொல்லப்போனால் வந்த உடனே பேக் தூக்கி வெளியேருந்து கிடச்சோம். ஸ்கூல் வந்த உடனே பாடசாலைங்கன்னா பூரா அப்புறம் சாப்பாடு தான் தேடுவாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் பேக்கு வந்து வீட்டுக்கு போக டைரெக்டாக எங்கள் டியூஷன் தான் வரும். இது ஒரு செவத்தில் இருக்குது, இது படிச்சிட்டிங்க கல்வி. நம்மளாம் அதிகமாக படிப்பாளியாக இருக்கிறோமா அறிவாளியாக இருக்கிறோமா அதிகமாக திங்க் பண்ணி பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை நாங்கள் படிக்க வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா 500 பேர் கூட இன்ஜினியரிங், மருத்துவம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, டிப்ளமா, ITI, நர்சிங், இப்படி ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கி படித்து கொண்டே இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கவனி, தானா தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், அப்புறம் பாருங்க இதுதான் திறமை, தீனா திறமை. எங்ககிட்ட படித்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா PhD லெவலில் வந்து இப்போ இருக்காங்க. ஒரு 50 இரவு பாடசாலைகளை நாங்கள் தொடங்கியிருக்கோம். 50 இரவு பாடசாலைகளை தொடங்கி அவங்களுக்கான விழிப்புணர்வுகளை செஞ்சிட்ருக்கோம். கல்வி சார்ந்து, சுற்றுப்புறம் சார்ந்து, அவங்களுக்கு பெண்களுக்கு கூட மாதவிடாய் சார்ந்து கூட பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். சொல்லிக் கொடுக்கணும் எண்ணத்தில் வந்தோம், அவங்களுக்கு வழிகாட்டின எண்ணத்தில் வந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுற எண்ணத்தில் எங்களுக்கு நல்ல வழி கிடச்சிச்சு, நல்ல பாதை கிடச்சி. நம்மளுக்கு ஒரு குழு உருவாக்கணும்டா. அது சொல்லப்போனால் அவங்களுக்கு நாங்கள் ஆசிரியர் எடுத்த விட அவங்களும் எங்களுக்கு ஆசிரியர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாச்சு. தாங்கள் படிக்கும்போது பட்ட கஷ்டம் தன்னோட கிராமத்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் கிராமத்தின் கல்வி வளர்ச்சிக்கே செயலாட்டி இருக்காங்க இந்த இளைஞர்கள். அது இன்னைக்கு வளர்ந்து சுற்றி இருக்கிற பல கிராமங்களின் கல்வி கண்ணையே திறந்திருக்கு. நம்ம சுற்றி 1000 இல்லை லட்ச மனிதர்கள் நிறைஞ்சிருந்தாலும் சிலரை பார்க்கும்போது தான் நமக்கு உள் மனசில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். அப்படி ஒருத்தவங்க தான் தாட்சாயினி. இவங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமம். நாங்கள் அவங்கள பார்க்க போயிருந்தப்ப முதியோர் உதவித்தொகை வாங்கி தரத்துக்காக ஊரில் உள்ள எல்லா வயசானவங்களையும் ஒன்று சேர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பலரையும் தேடி போய் ரொம்ப பரிவாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. தன்னோட மொத்த வாழ்நாளையும் ஊரில் உள்ள சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க இவங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, தாட்சாயினி ஒரு மாற்றுத்திறனாளி. சர்க்கரை நாற்காலி உதவி இல்லாமல் இவங்களால் எங்கேயும் போக முடியாது. பிறரோட உதவி தேவைப்பட நிலையில் இருக்கும். தன்னோட வாழ்க்கையை பிறருக்கு உதவி செய்கிற நிலைக்கு மாற்றிக்கிட்ட தாட்சாயினி தன்னம்பிக்கையோட வடிவம் அப்படின்னு சொல்லலாம். PLF தலைவர்னா பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன், ஆத்தூர் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு. நிறைய படிச்சிருக்கேன். வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சா, இன்றைக்கி கூட ஒரு கம்பெனியில் போய் சம்பாதிச்சா எனக்கு ஒரு 40,000 50,000 கிட்ட சம்பளம் கிடைக்கும். நான் அவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன். ஆனாலும் அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்கிறது என்னுடைய ஒரு சந்தோஷமாக, ஒரு ஹேபிட்டாக நான் நினச்சி மக்களுக்கு நான் சேவை செஞ்சுன்னு இருக்கேன். முதியோர் பென்ஷன் வந்துச்சாப்பா? இல்லைம்மா, இன்னும் வரல. நான் எல்லாருக்கும் மனுவாக தயார் பண்ணி எடுத்துமே கொடுக்குறேன். ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறது, முதியோர் உதவித்தொகை வாங்கி கொடுக்கறது,
வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி கொடுக்கறது, ஆதார் அட்டை வாங்கி கொடுக்கறது, இப்படிப்பட்ட பல உதவிகளை மனம் வந்து நான் செய்கிறேன்னு சொன்னால் என்னுடைய சமூக சேவையான எண்ணத்தில் உதித்த எண்ணங்கள் தான். நான் நிறைய பதவிகளில் இருக்கிறேன். கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தில் இருக்கேன். குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குழு ஹேண்ட் இன் ஹேண்டில் இருக்கிறேன். அதன் மூலமாக நிறைய உதவிகளை செஞ்சுன்னு இருக்கிறேன். இடைநிற்றல் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிச்சி இருளர் குடியிருப்பு, சூளை பகுதிகள், அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிற பிள்ளைங்களை கண்டுபிடிச்சி அவங்கள பள்ளியில் எடுத்துன்னு போய் சேர்க்கறது. அது இல்லாமல் வறுமையை ஒழிப்பு சங்கம்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அது மூலமாக வறுமையை ஒழிக்கிறதுக்கு கிராம பெண்களுக்கு எந்த விதமான தொழில்கள் செஞ்சால் அவங்க முன்னுக்கு வருவாங்கன்னு பார்த்து அவங்களுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சுன்னு வரோம். 3 சக்கர வண்டியில் தான் லோக்கலில் நான் போவேன். எங்கள் அம்மா தான் தள்ளின்னு வருவாங்க. ஆனாலும் சிரமம் பார்க்காம எங்கள் அம்மாவும் என் கூட பிறந்தவங்களும் என்னோட இருக்கிற மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களும் என் ஒத்துழைப்புக்கு என் கூட வருவாங்க எங்கே போனாலும். அப்படி வரும்பொழுது நான் போயிட்டு ஒவ்வொருத்தரையும் சந்தித்து பேசி அவங்களுக்கு தேவைகளை கேட்டு, நான் இப்படி இருக்கனே போகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன். நடக்கிற 2 கால் இருக்கிற மனுஷன் செய்கிறதை காட்டிலும் நடக்க முடியாத நான் அவங்களுக்கு மேலே நான் செய்யணும்னு நினைப்பேன். அதேமாதிரி என்னுடைய ஃபேமிலி வந்து உடனே ஹை கிளாஸ் ஃபேமிலி கிடையாது. நாங்கள் ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி தான். சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவங்க வந்து நொண்டின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சொன்னாங்கன்னா என் மனசு ரொம்ப வலிக்கும். அப்படிப்பட்ட நேரத்துலலாம் நம்ம மற்றவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி பார்ப்பேன். நம்ம இப்படி இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே என் மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். அன்றைக்கி ஏற்பட்ட எண்ணம் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் முன்னேறதுக்கு காரணமாக இருந்துச்சு. நடக்க முடியாத தாட்சாயணிக்கு கால்களாக இருக்காங்க அவங்க அம்மா. தாட்சாயணி எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கூடவே போகிறாங்க. 10 மாதம் கருவறையில் சுமந்தது மட்டும் இல்லாமல் இந்த 30 வயசுலையும் குழந்தைய போல் தன்னோட பொண்ணை சுமந்துக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்கள பேச சொல்லி எவ்வளவோ கேட்டும் பேச மறுத்துட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற அன்பை அவங்க சொல்ல விரும்பலை போல். நம்ம மேலே எத்தனை பேர் அன்பு வச்சுருந்தாலும் அம்மாவோட அன்பு முன்னால் அத்தனை அன்பும் பலமிழந்து போய்டுறது தானே நிஜம். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்னு பல நல்ல உள்ளங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கருத்தையே பாடல் வடிவில் தமிழகம் முழுவதும் இருக்கிற அரசு பள்ளிகளில் கொண்டு போய் சேர்க்குறாரு ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அன்னூர் கிராமத்துள்ள அரசு பள்ளிக்கு அவரை பார்க்க போயிருந்தோம். ஓடி வந்த பையன் யார், பாட்டு வாத்தியாரா அப்படின்னு கேட்டு நம்மளை பார்க்க அழைச்சிட்டு போனான். அங்கே வேலை பார்க்குற வாத்தியார் ஒருத்தர் நம்மளை விசாரிச்சுட்டு, மகேந்திர சாரை தானே பார்க்க வந்திருக்கீங்க, அவர் பசங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, முதல்ல சூடாக ஒரு கப் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு அவரோட பாட்டை கேளுங்க, அப்புறமா அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நாம் அந்த பாடல்களை கேட்டபோது வழக்கமான பாடல் மாதிரி இல்லாமல் அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. குரல் கொடு, பசுமை காண மரம் நடு, அந்த மரங்களை பாதுகாத்திடு. என்னுடைய பெயர் மு மகேந்திரபாபு, பட்டதாரி தமிழாசிரியர், அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி, இளமனூர், மதுரை. ஒரு செய்தியை மாணவர்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம பல வகைகளை சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனப்பாட பகுதி பாடல்களை விட ஒரு திரை இசை பாடலை படம் வெளியிட்டு அன்னைக்கே பையங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கருத்துக்களை பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னா அதை இசையோடு கலந்து சொன்னோம்னா வெகு விரைவில் அவங்க மனசில் பதியும். ஒரு பசுமரத்தாணி போல் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்குங்கிறதுனால என்னோடு இணைந்த என்னுடைய ஆசிரியர் நண்பர்கள் அவங்களாம் நாங்கள் ஒரு குழுவாக, அதாவது மரமும் மனிதமும் நண்பர்கள் குழுன்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இது முதன்மையாக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி பள்ளி ஆண்டு விழாக்கள் மட்டுமல்ல, ஊரில் எந்த விழாக்கள்னாலும் ஒரு குத்துப்பாட்டு கலாச்சாரம் உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம பிள்ளைங்களே பொருள் புரியாத பாடலுக்கு ஆட வச்சு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம். அப்போ இந்த பாடலுக்கு நல்லா ரசிக்கக்கூடிய இந்த மாணவர்களை ஒரு உடல் உறுப்பு தானம் பற்றியோ
தன்னுடைய பிறந்த நாட்களில் மரங்களை நட வேண்டும் என்பது பற்றியோ, அல்லது பாலித்தீன் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்பது பற்றியோ, அல்லது இந்த மதுரை மண்ணின் 2000 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பினை எளிதாக மாணவர்களிடம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பல எண்ணங்களை கிட்டத்தட்ட ஒரு 22 தலைப்புகளில் 22 பாடல்களை நான் எழுத என்னுடைய ஆசிரியர் நண்பர்கள் பாடியிருக்கின்றார்கள். மரம் நடுவோம் நண்பர்களே, மரம் நடுவோம். இந்த அது நண்பர் தினேஷ் பாபு அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். உலகம் போற போக்கப்பாரு, பூமி நிலைமை எடுத்துக்கூறு, மண்ணு மரமு அழிஞ்சு போகுதே, இந்த மனசு கல்லாயானதே. இது இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. பூலாங்குளம் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்குது. இப்போ அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் நான் பார்க்க போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த சார் தான் மதுரை பாட்டு எழுதினவர் அப்படின்ன உடனே அவங்களாம் எந்திரிச்சு, சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார், உங்கள் பாட்டு நல்லா இருந்துச்சு சார். எல்லாமே 1 முதல் 5 வரை உள்ள மாணவர்கள். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் இந்த பாட்டு எழுதின ஆசிரியர் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு உடனே பட்டுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் உங்கள் பாட்டை எங்களுடைய பள்ளி ஆண்டு விழாவில் போட்டோம் சார் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை அரசு தொடக்கப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அதே பாடல், பல பாடல்கள் அங்கே நடனம் ஆடிருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு வீட்டில் ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை டென்ஷனில் வர்றோம். அது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் ஒரு குயிலிங் ஓசை, ஒரு ஏதோ ஒரு பறவைனுடைய ஒரு கிரீச்சுங்கிற ஒரு சத்தம், கீச்சுங்கிற சத்தம், இதெல்லாம் கேட்டு நம்ம எந்திரிச்சோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ பார்க்கும் இடமெங்கும் பசுமை பாடல்கள் மூலமாக மாநிலம் முழுவதும் உலக அளவிலும் இந்த பசுமையை எடுத்து செல்ல வேண்டும், மாணவர் மனங்களில் விதைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். உலகம் போற போக்கப்பாரு, நம்ம பூமி நிலைமை எடுத்துக்கூறு. ஈரமான மனிதர்களை தேடி போகும் நம்ம பயணத்தில் அடுத்து கடலூர் மாவட்டத்தில் சரவணா அப்படிங்கிற ஒரு அன்பான மனுஷரை சந்தித்தோம். நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உடல் பிரச்சனைகளோடு இருக்கிறாரு அவர். ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிறருக்கு உதவிகளும் செய்கிறாரு. வயசில் டைஃபாய்டு ஜுரம் வந்துச்சு. டைஃபாய்டு ஜுரத்தில் பிரெயின் அட்டாக்காக பிரெயினில் உள்ள அணுக்கள் உற்பத்தி நரம்பு மண்டலம் வீக் ஆகிடுச்சு. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் குணப்படுத்தலாம். ஆனால் குணப்படுத்துறது கேரண்டி கிடையாது. எங்கேயா போய் செத்துலான்ற முடிவில் தான் வந்தேன். அப்போதைக்கு பாண்டிச்சேரி ஜிக்மர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க சொன்னாங்க, மாத்திரை தான் சாப்பிட்ணும், மாத்திரை தான் இது தீர்வு. அட்மிஷன் படம் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 32 மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மாத்திரை போட்டு தான் யூரினோ மோஷனோ வரும். ஒரு வாட்டி பஸ்ஸில் பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. பிடிவாதமாக ஏறி உட்காந்து அந்த கண்டக்டர் கீழே இறங்கினா தான் வண்டி எடுப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்தேன். வண்டி எடுப்பேன், இறங்கினா தான் வண்டி எடுப்பேன்னு சொல்லி தட்டத்தில் மாதிரி கீழே விழுந்தப்போ என் பாக்கெட்டில் உள்ள பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை அப்பயும் உதவி பண்ண யாரும் வரல. இந்த உலகமே காசில் தான் இருக்குது. நம்ம அதுக்கு விதி மாற நம்ம இப்படி இருந்தாலும் மற்றவங்க உதவி செய்யணும் மனப்பான்மை அப்போ தான் எனக்கு வந்துச்சு. யார் முடியாமல் இருந்தாலும் எனக்கு அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், பண்ணுவேன், இன்னும் பண்ணிகிட்டே இருக்கேன். முதியோர் இல்லத்தில் ரோட்டில் முடியாமல் படுத்துருவாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்த்து கூப்பிட்டு போய் தான் என்னோடய குறிக்கோள், என்னோடய லட்சியமும் அதான். அதில் தான் எனக்கு முழு சந்தோஷமும் இருக்குது. ஒரு காலில் ஒரு கை இழுத்துருச்சிங்க. பல்லு விளக்கிடுவார், மூஞ்சிக்கு சோப்பு போட்டு அவராவது துணியால் தொடச்சி விடுவார். சாதம் இந்த கையை சாப்பிட முடியாது.
கஞ்சி தான் கொடுப்பார். கஞ்சி பிடிக்காமல் இருந்ததுன்னா இட்லி வாங்கி வந்து அவரே ஊட்டி விடுவார். எல்லா உதவியும் செய்கிறாரு. கீழே ஊந்துட்டாலும் தூக்குவார், மேல் குளிப்பாட்டி விடுவார், துணி கட்டி விடுவார். திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றிட்டு போனாங்கன்னா கூட போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்து எல்லாமே செய்வார். என் பையனுக்கு ஒரு கால் நடக்க முடியாமல் இழுத்துச்சு. இந்த தம்பி தான் எடுத்துகிட்டு போய் சரவணன் தான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்பத்திரியில் நல்லா ஆக்கி சரவணன் எல்லாம் பாதுகாப்பு பண்ணி நல்லது செய்கிறேன். நான் வந்து முடியாமல் கண்டிஷன் இருந்தாலும் அந்த கஷ்டப்படுறவங்களை பார்த்து என்னால் தாங்க முடியாமல் நான் கீழே விழுந்தாலும் மற்றவங்கள நோயை காப்பாற்றணும், அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணத்தில் ஒரு நாளைக்கு மினிமம் 10லேருந்து 15 வாட்டி கீழே விழுவேன். கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தன்னம்பிக்கையில் பண்ணிகிட்டு இருக்கேன். உழுந்து ஏந்திரிச்சா கூட அவனுக்கு அந்த முயற்சி வருதுங்க அவனுக்கு அதிகமாக. ஆனால் அவனுக்கு அதை செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு அந்த தம்பிக்கு இருக்குது. மனநோய், கண் தெரியாதவங்க, இவங்களோட யார் யார் முடியாமல் இருக்காங்களோ அவங்க பாதுகாக்கணும். அதான் என்னோடய குறிக்கோள், என்னோடய லட்சியம். நான் வந்து இறந்தாலும் என்னோடய உறுப்புகள் அழியக்கூடாதுன்னு பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு டொனேட் பண்ணியிருக்கேன். தனக்கு வந்திருக்கிறது என்ன நோய், அது எவ்வளவு தீவிரமானது எல்லாம் சரவணனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் பிறருக்கு உதவணுங்கிற வேட்கை மட்டும் அவர்கிட்ட குறையலை. இருக்கிற காலம் வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சரவணன் சொல்கிறது வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்லைன்னு தோணுது. தான் வாழ்க்கைக்கு பிறகு தன்னோட உடலை தானம் செய்கிறதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு சரவணன். இவரை பார்த்து மேலும் பல பேர் உடல் தானம் செய்கிறதுக்கும் முன் வந்திருக்கிறாங்க, வந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அப்படிப்பட்ட ஈரமான மனம் கொண்ட மனிதர்கள் எல்லா காலத்திலையும் நம்மிடையே நிறைஞ்சிருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருடைய அங்கீகாரத்துக்கும் காத்திருக்காம தன்னால் முடிஞ்ச நல்லதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களை தேடி பிடித்து சந்திப்போம். நம் மண்ணெங்கும் மனிதம் விதைப்போம்.